வணக்கம். பெட்ரோல் விலை கிட்டத்தட்ட லிட்டருக்கு ரூ. 3 மேலே ஏற்றிருக்காங்க. இப்போ கடந்த 15ஆம் தேதி தான் இது வந்து அமலுக்கு வந்திருக்குது. இது மேற்கொண்டும் பெட்ரோல் விலை ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 கோடி லாஸஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது பெட்ரோல் விலை ஏற்றுறதுக்கு முன்னாடி இந்த ஓஎம்சி கம்பெனிகளெல்லாம். இப்போ எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 750 கோடி வந்து நஷ்டமாகுது ஒரு நாளைக்கு பார்த்துங்க. அப்படிங்கிறப்ப இதை வந்து யார்கிட்ட கொண்டு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து கஸ்டமர்கிட்ட தான் கொண்டு போவாங்க. அதுவும் இல்லாமல் பெட்ரோல் விலை ஏறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும். முன்னாடியாவது கேஸ் விலை ஏறினப்பயே அதோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஃப்ளைட்டு டிக்கெட் விலையிலேருந்து டீயிலேருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் எல்லாமே விலை ஏறிச்சு. இது வந்து இன்னுமே அதோட விலையேற்றத்தை வேகப்படுத்தும், துரிதப்படுத்தும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்வில் எல்லா மூவ்மெண்ட்டும் எதை நோக்கி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் வழியாக தான் நடக்குது. ஸோ மக்கள் வந்து என்னதான் வந்து ஈவிக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருந்தாலும் அதோட விகிதம் வந்து அதிகரித்தாலும் மெஜாரிட்டியான மக்கள் வந்து இன்னுமே பெட்ரோல் டீசல் நம்பி தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால பெட்ரோல் டீசல் விலை ஏற ஏற நம்மளோட இன்கம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும், செலவு அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மார்க்கெட் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருந்தாலும் நிறைய ஸ்டாக் வந்து மறுபடியும் சீப்பான வேலையில் கிடைக்க ஆரம்பிக்குது. அதை கண்டுபிடிச்சி இப்போ பிக் பண்ணி அதை வந்து அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கரெக்டான நேரத்தை பயன்படுத்திங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு வாய்ப்பாக பாருங்கள். அப்போ தான் வந்து மார்க்கெட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியும். பிரச்சனையை கண்டு வந்து பயந்து ஓடிட்டிங்கன்னா மார்க்கெட்டில் கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியாது. அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் ஆக ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் லாஸ் தான் ஃபேஸ் பண்ணுவீங்க எண்ட் ஆஃப் த டேல. மோடி வந்து நார்வேயோட பிரைம் மினிஸ்டர் சந்திச்சிருக்காரு. இதில் வந்து முக்கிய கட்டமாக கிட்டத்தட்ட ஒரு $100 பில்லியன் அளவுக்கு வந்து ஒரு டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க ரெண்டு நாடும். இதனால் வந்து இந்தியாவுக்கு வந்து மெஜாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் வரும். $100 பில்லியன் கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ நீங்களே கணக்கு பண்ணீங்க, 1,00,000 கோடி கிட்டத்தட்ட வரும்னு நினைக்கிறேன். எவ்வளோன்னு கரெக்டாக கணக்கு பண்ணவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.